Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. P வந்து சனியோட ஆதிக்கம். ஸோ சனியோட ஆதிக்கம் சொல்லி வரும்போது என்னன்னா கொஞ்சம் எல்லாமே ஸ்லோ இருக்கும், டிலே ஆகும். கன்னிராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர். அதுக்கு காரணம் வந்து பி லெட்டர்ஸில் அவங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு வந்து ஏனியாக இருப்பாங்க, தனக்குன்னு சொல்லி வரும்போது அந்த பியை பொறுத்த வரைக்கும் கவனம், ரொம்ப கவனம், பர்சனல் லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கும். பி ஃபார் பாசிட்டிவ். பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்தாவே சிவன் கோவிலுக்கு இவங்க போக ஆரம்பிச்சிட்டாவே நல்லா வருவாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து முருகர். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் அண்ட் நியூமராலஜிஸ்ட் ஹெலன் ஜி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ஆஸ்ட்ராலஜியுமே வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஒவ்வொரு பேர்களுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அதோட இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லெட்டர்ஸ் மூலியமா கூட நம்மளோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கலாம்னு சொல்றாங்க. லெட்டர் பீல இருக்கவங்களுக்கு வந்து அவங்களோட கேரக்டர் எப்படிமா இருக்கும்? ஸோ பி வந்ததுன்னா நம்ம வந்து ஒன்று கன்னிராசி இருப்பாங்க, இல்லைன்னா தனுசு ராசி இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து சிம்ம ராசியும் இருப்பாங்க. சிம்ம ராசியில் வந்து பிறந்தவங்களுக்குமே பியில் ஸ்டார்ட் பண்ணுறது இருக்கும். அது அவங்களுக்கு அந்த பி வந்து சனியோட ஆதிக்கம். ஸோ சனியோட ஆதிக்கம் சொல்லி வரும்போது என்னென்னா கொஞ்சம் எல்லாமே ஸ்லோ இருக்கும், டிலே ஆகும். ஸோ எல்லாமே வந்து யோசித்து பண்ணணும். ஒன்று ரொம்ப பெரிய டாப்பாக சின்ன வயசில் இருந்த அந்த ஒரு டெவலப்மெண்ட்டு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து டெவலப்மெண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கொஞ்சம் இறக்கம், மனசஞ்சலங்கள், கோபங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். எப்போவுமே நிமிர்ந்து இருப்பாங்க, ஆனால் மைண்டெல்லாம் வந்து ஒத்த காலில் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களோட மைண்டு. சனி ஆதிக்கம் இல்லையா, சனி ஆதிக்கம் வந்து இந்த பேரில் வந்து இருக்கிறவங்க வந்து லாயர்ஸ், ஜட்ஜஸ், அவங்க நல்லா வந்துடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் நியாயம். புரியுதா? அது வந்து தனுஷை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இதே வந்து கன்னிராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர். அதுக்கு காரணம் வந்து பி லெட்டர்ஸில் அவங்களுக்கு இருக்கும். அதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை. சில பேருக்கு வந்து ஏன்னா அது வந்து காமன் நேம், சரியா? அதனால் அதை நான் சொன்னேன்னா அப்புறம் எல்லோரும் நானும் லவ் ஃபெயிலியர் சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் அது சொல்ல விரும்பலை. பட் ஆனால் அந்த பீன்ற லெட்டர் வந்து ஸ்லோ டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அவங்களால ரொம்ப தாங்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃபே பார்த்திங்கன்னா நிறைய க்ரோத் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சனி வந்து நிதானமாக வளரும், லைக் அ ட்ரீ மாதிரி. ட்ரீ வந்து உடனே மரம் வந்துடுமா? வரவே வராது. அதுக்கு கனி கொடுக்கறதுக்கு எல்லாம் லேட் ஆகும். அது செடி மாதிரி வந்து உடனே கருகாது. ஆனால் வர்றதுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள் போராடி அவங்க வர வேண்டியது இருக்கும். அதே வந்து அந்த பி லெட்டர்ஸில் வந்து வர்றதுக்கு வந்து நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ், மெயினாக பணம், மணி, அது பின்னாடியே தான் ஓட வேண்டியிருக்கும். அதுதான். அப்புறம் பர்சனாலிட்டி. ஸோ அவங்களுடைய அந்த பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. தன்னை டெவலப் பண்ணுறதுக்கு பர்சனாலிட்டின்றது நாட் ஓன்லி ஃபார் த பியூட்டி, அவங்களுடைய மற்ற ஸ்டேட்டஸ், மற்ற ஒரு ஆக்டிவிட்டீஸ், இதுக்குமே நம்ம வந்து பர்சனாலிட்டி தான் சொல்வோம். அறிவு சயின்டிஸ்ட் இருப்பாங்க. ஏன்னா சனி ஆதிக்கம்ல, சனி ஆதிக்கத்தில் இருந்த டீச்சர், அதுக்கப்புறம் வந்து லாயர்ஸ், ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து எதையும் கன்சல்டன்ட், அதாவது கன்சல்டன்சி ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறது தான் சரி, நீ கேட்குறியா இல்லையா அப்படின்ற ஒரு ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கும். மெயினாக வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸுங்க வந்து இந்த பியில் ஆரம்பித்தவங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க, ஏனி இவங்க
இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு வந்து ஏனியாக இருப்பாங்க, தனக்குன்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் கஷ்டம். ஏனியை தூக்கி விட முடியாதுல்ல, ஏனி தானே நம்மளை தூக்கி விடும். அது மாதிரி இப்போ இந்த பி லெட்டரில் இருக்கவங்களோட லைஃப்ல அவங்களோட ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, அண்ட் அவங்க ப்ரொஃபஷனலாக வரும்போது அப்படின்னா எப்படி இருப்பாங்க? ஆக்சுவலாக பி லெட்டர் வந்து ப்ரொஃபஷ்னலிசம் வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் அது வந்து நல்லா டெவலப் ஆகும். ஆனால் ஃபேமிலி லைஃபு, வீடு, குடும்பம் சொல்லி பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்கக்கிட்ட விட்டு கொடுக்குற குணம் இருக்காது. சரியா? ஸோ விட்டு கொடுக்குற குணம் இருந்தால் தானே அவங்க வந்து நம்ம லைஃப்பில் வந்து செட்டில் ஆக முடியும் இல்லையா? ஸோ அதனால் அந்த பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம், பர்சனல் லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அவங்களோட மீடியா ஃபீல்ட் சைடோ இல்லைன்னா வேற எதனா ஒரு பிஸ்னஸ் ஒர்க் சைடோ இருக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அவங்க? ஆக்சுவலாக பிஸ்னஸ் சைடு வந்து ஒரு அளவுக்கு அவங்களுக்கு க்ரோத், அவங்க கீழே 4 பேர் வேலை செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மீடியா சைடில் இருக்கிறவங்க வந்து அதான் வெளி பார்வைக்கு வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய அந்த தோற்றம். சொல்லப்போனால் பி வந்து ஒரு மாய தோற்றம் கூட சொல்லலாம். இந்த பீல லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க தன்னுடைய ஜாதக பிரகாரம், நியூமராலஜி பிரகாரம் பிறந்த தேதிக்கும் ஜாதகத்துக்கும் ஏற்ற மாதிரி பெயரை வந்து கொஞ்சம் நியூமராலஜி எல்லாம் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டா அவங்க வந்து செம்மையாக சாதிப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான பரிகாரங்கள், லைக் நீங்கள் வந்து சொன்னீங்களே ரெமெடிஸ்லாம் பண்ணலாம், பிகாஸ் உங்களுக்கு ஃபேமிலி சைடுமே கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கும், பிஸ்னஸ் சைடுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்னு சொல்றீங்க. ஸோ என்ன மாதிரியான ரெமெடிஸ் பண்ணலாம்? ரெமெடிஸ் வந்து நான் வந்து என்னோட ரெமெடிஸ் ஒன்லி ஜெம் ஸ்டோன்ஸ் அண்டு ருத்ராட்சம். இவங்க ப்ரொஃபஷ்னலிசம் இல்லையா? ஸோ அதனால் ப்ரொஃபஷ்னலிசம் சொல்லும்போது நான் வந்து 12 ஃபேஸஸ் சொல்வேன் அவங்களுடைய தொழில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. ஸோ 12 அண்டு 13 என்னென்னா நம்மளுடைய பர்சனல் லைஃப். மெயினாக வந்து பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒரு இதில் கட் ஆகும். ஸோ ஒன்று வந்து ப்ரொஃபஷ்னலோ இல்லைனா வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃபோ அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு டேமேஜ் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த பீல ஆரம்பிக்கிறவங்க வெளி பார்வைக்கு அது தெரியாது. ஏன்னா அதான் நீண்டு அப்படி தனியாக நிற்கும்ல, அதனால் காட்டில் கொண்டு போய் விட்டால் கூட நான் வந்து ஜெயிச்சிடுவேன். ஸோ அந்த ஒரு எண்ணம் தான் அவங்கள வளர்க்கவே செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ், பி ஃபார் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்தாவே அங்கே டவுன்ஃபால்ஸ். இப்படி நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா? சனி வந்து சனி கொடுத்தால் தடுப்பார் யாருமே தடுக்க முடியாது. அது மாதிரி தான் அந்த சனி பகவான். ஏன்னா இவர் வந்து சூரியனுடைய சன்னு. ஸோ சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏக்கு சொல்லியிருக்கோம். அவர் வந்து டாப்பு, அப்பா தான் அதில் டாப்பு, பையன் வந்து இதில் வந்து கம்மி. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஜாதக பிரகாரம் உச்சமாக இருக்கிற இடம் வந்து துலாம், தராசு மாதிரி. அவர் நல்லது கெட்டது பார்த்து தான் நமக்கு செய்கிறது. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பீல பேர் வச்சவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷன் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். பர்ஃபெக்ஷன்னா எப்படின்னா யாருக்கு எந்த இடத்துலையும் கை கட்டி நின்று பதில் சொல்லாத லெவலுக்கு நம்மளுடைய வேலை. இப்போ ரூல்ஸ் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னா யூ அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த பீல இருக்கவங்க சில பேர் வந்து ஏன் எனக்கு ரூல்ஸ் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த குணம் அவங்களுக்கு வரும். அப்படி இல்லாமல் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ரூல்ஸ் ஃபார் ஒருத்தருக்கு உங்களுக்காக நீ தான் அப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் ஃப்ரீடம்னா அப்போ நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் சனி வந்து அந்த சூரியனோட பையன், அப்பாவே அவருடைய காலை எரிச்ச கதையெல்லாம் இருக்குது. சரியா? அதனால் அந்த பீல இருக்கிறவங்க வந்து யாரையும் எதிர்த்து பேசாமல் தன்னுடைய லெவல் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருந்தால் ரொம்ப நல்லது. சில டைமில் லேசினஸ் வந்துடும் அவங்களுக்கு, அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்,
அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி போடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ளைட்டை இழுத்து விட்டாங்கன்னா அது பறக்கும்ல, அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்பாங்க. எங்கேயாவது போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதோடு முடிஞ்சு போச்சுன்னு திங்க் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா நல்லாவே இருக்க முடியும். ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்ல எப்படி இருக்கும்? எதனா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு கரெக்டாக முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை நோக்கி போவாங்களா? அதை வந்து சக்ஸஸாக முடிச்சிடுவாங்களா? ஆக்சுவலாக அதை நோக்கி போவாங்க. ஆனால் எங்கேயாவது அந்த 7 அடி தோண்டிட்டு 8வது அடி விடுவாங்கள்ல, அது வந்து இந்த பி லெட்டரில் இருக்கவங்க இருக்கும். சார் எனக்கு அவ்வளோதான், எனக்கு கிடைக்காது. நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்தால் இவங்க ஜெயிக்க முடியாது. பாசிட்டிவ் தாட் இருந்தால் ஜெயிக்க முடியும். அவ்வளோதான், ஒன்றே ஒன்று. எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி வெற்றி அடையிறதுக்கு பொறுமை அவசியம் இல்லை. இவங்க பொறுமைன்றது வந்து எதில் இருக்குன்னா ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு போக போக அந்த பொறுமையை வந்து அவங்க இழந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் பொறுமையாக இருந்தால் அவங்க நிறைய சாதிக்க முடியும். பிளான் பண்ணணும். மெயினாக வந்து அவங்களுக்கு அந்த பிளானிங் இல்லை அப்படின்னா தோல்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள யாராலையும் அவங்கள வந்து தோற்கடிக்கவே முடியாது. அந்த பிளான் பண்ணி அது பிரகாரமாக நம்ம வந்து அதில் பயணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அவங்க வந்து ஜெயிக்க முடியும். ஸோ பீரியட்ஸில் இருக்கவங்க வந்து சில பேர்ல வந்து ரொம்ப டபுள் மைண்டடாக இருப்பாங்க, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் வேணும். இவங்க எப்போவுமே தனியாக முடிவை எடுக்கவே கூடாது. ஒரு அட்வைசர் வச்சுக்கணும். நல்லதோ கெட்டதோ 4 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்போம். எது நமக்கு சரியாக இருக்கோ அதை பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க. அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஆக்சுவலாக இவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் சூப்பராகிடுவாங்க மற்றவங்க. இவங்களுக்கு அட்வைஸ் யாராவது வேணும். டபுள் மைண்டட் இருக்கும். அவங்களுக்கு வந்து என்னென்னா வெளியில் ஒரு பழக்கம், மனசுக்குள்ளே அவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து வேறு தான் இருக்கும். அதை வந்து வெளியிலையும் சொல்லவும் முடியாது, எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவும் முடியாது. ஸோ அதனால் ஒரு கலக்கம், ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு கைடன்ஸ் வச்சுட்டு அவங்க மூலமாக அட்வைஸ் கேட்டு அவங்க என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு. இப்போ என் கிளைண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க நிச்சயமாக நல்லா வந்துடுவாங்க. ஸோ பீரியட்ஸில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போனாங்கன்னா கொஞ்சம் அவங்க மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி கோயில்? சிவன் கோவில் தான் மெயினாக வந்து சிவனுக்கு. அதுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே குரு பகவானுக்கு பண்ணலாம். ஆனால் சிவன் கோவிலுக்கு இவங்க போக ஆரம்பிச்சிட்டாவே நல்லா வருவாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து முருகர் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா, அதனால் இவங்க வந்து முருகர் கும்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா வரும். ஒன்று என்னென்னா இவங்க பிளானிங் தான். ஒரே ஒரு விஷயம், இவங்க பிளான் பண்ணாங்கன்னா இவங்க சாதிக்க முடியும். பிளானும் வேணும், அதே மாதிரி பொறுமையும் வேணும். பொறுமை இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், சரியா? எதையுமே எடுத்து தரும். ஆனால் நியாயம் அப்படின்றது வந்து இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். அநியாயம்ன்றதை விட நியாயம் இருக்கும். அது ஒரு காலகட்டத்தில் இந்த மீன்ஸ் ஊரில் எல்லாருக்கிட்டேயும் ஏதாவது தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சுயநலமாக மாறிடுவாங்க. ஸோ அவங்க அந்த இது ஃப்யூச்சரில் வந்து அப்படி வந்துடும். அதெல்லாம் வராமல் மற்றவங்களை வந்து வழி நடத்துறதுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு இவங்க வந்து பொறுமையாக இருந்து பிளான் பண்ணாங்கன்னா நிச்சயமாக கோல், இதுதான் நம்ம கோல், நம்ம இப்படி தான் போகணும், இந்த இடத்துக்கு போகணும், இதில் என்ன தடை வந்தாலும் நம்ம தவிர்த்து விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா பண்ண முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், சனி பகவான் அவர் வந்துட்டாரு, டெவலப் ஆயிட்டாங்கன்னா தடுக்க யாராலும் முடியாது. இவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் வந்து லேசினஸ், பயம், அதுக்கப்புறம் பொறுமையின்மை. இது 3ம் நெகட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது தன்னை பற்றி உயர்வாக அவங்க திங்க் நான் பாசிட்டிவ் தாட் நல்லதுன்னு சொல்லுவேன் எப்போவுமே. திங்க் பாசிட்டிவ், எவ்ரிதிங் வில் ஹேப்பன் பாசிட்டிவ். திங்க் நெகட்டிவ்னா நமக்கு நெகட்டிவ் நடக்கும். ஸோ பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் போங்க,
நிச்சயமா ஜெயிக்க முடியும். Holidays-nale adu நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.